எங்க அப்பாட்டேருந்து அப்ரிசியேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க செட்ல வாங்கிடுவாங்க ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சு, அவர்ட்ட பாராட்டு வாங்குறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான். ரொம்ப ஈஸியாலாம் பாராட்டிட மாட்டார். உண்மையான ஸ்ட்ராங்கா காட்டி அதெல்லாம் அவர் கேரக்டர்ஸ்ல பண்ணா கூட, ஒரு ரியல் லைஃப்ல தன்னோட பொண்ணுன்னு பார்க்கும்போது மேபி ஹேட் அ சாஃப்ட் கார்னர். அவருக்கு மேபி இந்த ட்வீட் எல்லாம் அவருக்கு இருந்ததுன்னா, ஃபயர் மாரி இருந்திருக்கும் சோசியல் சீரியஸ்லி. மீடியால. பட் அவருக்கு அந்த பழக்கம் இல்ல இப்ப. என்ன அந்த கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னை பார்க்கவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இதே கம்பெனியை நான் வேற ஹைட்ஸுக்கு நான் எடுத்துன்னு போயிருக்க முடியும். அப்பாவோட பெண்கள் பத்தின படங்களை வந்து அப்பா படங்களா பார்த்தேனே தவிர அந்த பெண்களோட கதைகளா நான் பார்த்ததே கிடையாது. நான் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன சிறுகதையெல்லாம் எதுவேன் அதுக்கு அது வந்ததுன்னா சாவியில வந்ததுன்னா அது நைட்டு காட்டுவேன். காட்டுறதுமே அவரு பிஸியா இருப்பார் இல்லையா, ஸோ காமிச்சிட்டு பக்கத்துல வச்சுட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் கடிதம் எழுதியிருக்கிற மாதிரி எனக்கு எழுதியிருக்காரு. வீட்லயே நடந்திருக்கு. மேபி இந்த தொழில இந்த பேட்டர்ன்ல தான் இவங்களால செய்ய முடியும் அப்படின்னு அவரே கிளியரா இருந்தாரான்னு தெரியாது. பட் அவர் அந்த மாதிரி சிலதெல்லாம் கேட்டிருந்தா நான் இன்னும் கூட தைரியமா வேற சில மூவ்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருப்பேனோன்னு நினைப்பேன். இது மட்டும் சொல்லுவார், அதாவது ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் பண்ணிடாதே ஃபிலிம் எடுக்கும்போது, ராத்திரி இப்போ தூக்கம் வரணும், ஸோ டோன்ட் கோ ஓவர், டோன்ட் ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப், அது மட்டும் சொல்லியிருக்காரு. மற்றபடி என்னோட குணநலன்லையோ எதுவுமே சொன்னது கிடையாது. முதல்லலாம் இது அப்பா படம், அது நல்லா இருக்கும், ஸோ அப்படிதான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறது. ரொம்ப அந்த மாதிரி நான் எதுவுமே எடுத்துனது கிடையாது. பட் இப்பெல்லாம் யோசிக்கும் போது அந்த கேரக்டர் கரெக்டு தானா அப்படி பண்ணினதுன்னு அப்படி யோசிக்கிறேன். பெண்களை பத்தின்னு சொல்ல முடியாது, அவருடைய எல்லா கதைகள்லயும் இருக்கிற பெண் பாத்திரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுதான் அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். காட்ஃபாதர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இப்போ ஆக்சுவலி சார் கிட்ட வந்து நீங்க நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் சார் வந்து உங்களை ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் வேற லெவலில் இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்களா? அப்ரிஷியேட் மீன்ஸ் எங்க அப்பாட்டேருந்து அப்ரிசியேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க செட்ல வாங்கிடுவாங்க ஆர்டிஸ்ட் நல்லா நடிச்சு, இப்ப நல்ல ரைட்டர், எல்லாருமே சொல்றாங்க, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு நல்ல படம் வேற யாரோ எடுத்தா கூட இன்னைக்கு ஒரு கடிதம் போட்டு அவங்கள வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி அந்த மாதிரி தான் அவரோட கெரியர்லயே ட்வீட் பண்ணிடுறாங்க. பண்ணிடுவாரு. ட்வீட் பண்ண மாட்டாரு அவருக்கு. இல்ல இந்த ஜெனரேஷன்ல இப்படி பண்றாங்க இல்லையா, கரெக்ட். அவருக்கு மேபி இந்த ட்வீட் எல்லாம் அவருக்கு இருந்ததுன்னா ஃபயர் மாதிரி இருந்திருக்கும் சோசியல் மீடியால. பட் அவருக்கு அந்த பழக்கம் இல்லை இப்ப. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பாராட்டு எங்க கொடுக்கணுமோ கொடுப்பாரு. பட் வீடு வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். அவர்கிட்ட பாராட்டு வாங்குறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான். ஸோ அதுவும் என் தம்பியும் நானும் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாலாம் பாராட்டிட மாட்டார். அவர் பாராட்டுமே என்ன நினைக்கிறாருன்னா, அவரையே பாராட்டிக்கிற மாதிரி அவர் நினைப்பாரான்னு தெரியல. அந்த மாதிரி அவர் ஒரு சென்சிட்டிவ் மனுஷர். ஸோ அது மாதிரி ஈஸியா பாராட்டிட மாட்டார். பட் ஐ ரிமெம்பர் எப்ப எனக்கு அது தெரிய வரும்னா, வெளியில குரூப்ட பேசுவார் இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க, அப்பா அந்த மாதிரி உன்னை பத்தி சொன்னார், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி நீ ப்ரொடக்ஷனை இந்த மாதிரி பண்ணும்போது இந்த டிசிஷன் எடுத்த, ஸோ அது சொன்னாருன்னு வெளியில இருக்கிறவங்க சொல்லும்போது, சரி நான் இல்லாத ஒரு முகஸ்துதியோ அந்த மாதிரி இல்லாம நேரா பார்க்காம பின்னாடி சொல்றாரு பார்த்தீங்களா, அதுக்கு வேல்யூ எப்பவுமே அதிகம். ஸோ அது ஹார்ட்லேருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் நான் நல்ல மார்க் வாங்கும்போது கிஃப்ட் கொடுப்பாரு, அதெல்லாம் இருக்கு. தேர் ஆல் இது. அப்புறம் நான் கொஞ்சம் இந்த சின்ன சின்ன சிறுகதையெல்லாம் எதுவேன் அதுக்கு அது வந்ததுன்னா சாவியில வந்ததுன்னா அது நைட்டு காட்டுவேன். காட்டுறதுமே அவரு பிஸியா இருப்பார் இல்லையா, ஸோ காமிச்சிட்டு பக்கத்துல வச்சுட்டு போயிடுவேன். ஸோ அதுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு. எல்லாருக்கும் கடிதம் எழுதியிருக்கிற மாதிரி எனக்கு வீட்லயே நடந்திருக்கு. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கோ, இந்த மாதிரி திருத்திக்கோமா? நல்ல கொஸ்டின் இது. அந்த மாதிரி ஏதாவது அவர் நிறைய சொல்லியிருந்திருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆக்சுவலா அவர் அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அவர் வந்து ரொம்ப வாஞ்சையா இருப்பாரே தவிர என்னை அந்த கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னை பார்க்கவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இதே கம்பெனியை நான் வேற ஹைட்ஸுக்கு நான் எடுத்துன்னு போயிருக்க முடியும். பட் அவர் என்ன அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நம்ம கொண்டு போனதே மேபி கரெக்டா இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து there are different angles. மேபி அவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு உமனை ஸ்ட்ராங்கா காட்டி அதெல்லாம் அவர் கேரக்டர்ஸ்ல பண்ணா கூட, ஒரு ரியல் லைஃப்ல தன்னோட பொண்ணுன்னு பார்க்கும்போது மேபி ஹேட் அ சாஃப்ட் கார்னர். மேபி இந்த தொழில இந்த பேட்டர்ன்ல தான் இவங்களால செய்ய முடியும் அப்படின்னு அவரே கிளியரா இருந்தாரான்னு தெரியாது.
பட் அவர் அந்த மாதிரி சிலதெல்லாம் கேட்டிருந்தா நான் இன்னும் கூட தைரியமா வேற சில மூவ்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருப்பேனோன்னு நினைப்பேன். பட் இது மட்டும் சொல்லுவார், அதாவது ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் பண்ணிடாதே ஃபிலிம் எடுக்கும்போது, ராத்திரி இப்போ தூக்கம் வரணும், ஸோ டோன்ட் கோ ஓவர், டோன்ட் ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப், அது மட்டும் சொல்லியிருக்காரு. மற்றபடி என்னோட குணநலன்லையோ எதுவுமே சொன்னது கிடையாது. ஐ திங்க் நிறைய நான் அவரோட குணத்துல நிறைய என்கிட்ட இருக்கும், ப்ராபப்ளி பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி சொல்றேன். ஸோ ஹி ஆல்வேஸ் ஹேட் அ குட் ஒப்பீனியன் அபவுட் மீ, அப்படிதான் இருந்தது. சார் வந்து பெண்களை பத்தி நிறைய மூவி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மூவில ஏதாவது நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா மேம்? அப்பாவோட பெண்கள் பத்தின படங்களை வந்து அப்பா படங்களா பார்த்தேனே தவிர அந்த பெண்களோட கதைகளா நான் பார்த்ததே கிடையாது. ஓகே. நீங்க வந்து உங்க அப்பா அந்த மாதிரி ஒரு கிரியேட்டரா இருந்து உங்க அப்பா டைரக்ஷனை நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். எல்லாமே அப்பா படம், அது சொல்றது எல்லாமே கரெக்டா அந்த மாதிரி ஆங்கிள் தான் நான் படம் பார்த்திருக்கேன். இது வந்து ஒரு அரங்கேற்றம் லலிதாவோட கதை, ஒரு ப்ராஸ்டிடியூட் இந்த மாதிரி குடும்பத்தை காப்பாத்தினாங்க. இது ஒரு அவலர் துர்கதை சுஜாதாவோட கதை, கவிதா பாத்திரம் குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு பெண்ணோட கதை. இது கல்கி, இந்த பொண்ணு இந்த மாதிரி செஞ்சா, அந்த மாதிரி பார்க்குற பக்குவமே எனக்கு ரொம்ப லேட்டாக வந்தது. முதல்லலாம் இது அப்பா படம், அது நல்லா இருக்கும், இது இந்த கேரக்டர்ஸ்லாம் அது அவங்கள அக்செப்ட், எவ்ரி திங் யூ அக்செப்ட், அப்படி என்ன மாதிரி கேரக்டராக இருந்தாலும். ஸோ அப்படி தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறது ரொம்ப, அந்த மாதிரி நான் எதுவுமே எடுத்துனது கிடையாது. பட் இப்போல்லாம் யோசிக்கும் போது அந்த கேரக்டர் கரெக்டு தானா அப்படி பண்ணினதுன்னு அப்படி யோசிக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வறுமையின் நிறம் சிவப்பில் ஸ்ரீதேவி கேரக்டர், தேவிங்கிற கேரக்டர், அவங்க வந்து அவங்க அப்பா குடிகாரர் இருந்தாலும் அந்த அப்பாவோட தான் இருந்து அந்த அப்பாவுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுத்துட்டு அவர் வந்து பிடுங்குவார், பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னு. ஸோ கஷ்டத்துலேயும் கொடுத்துட்டு அந்த மாதிரி சமாளித்து விட்டுட்டு ஓடலை. ஓகே, இந்த மாதிரி ஒரு அப்பா பொறுப்பு இல்லாமல் இருக்காருன்னா, பட் ஷீல் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டி நடுவில் இறந்து போவாங்க, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பட் அதே கமல் கேரக்டர் ஹூ இஸ் த ப்ரொட்டாகனிஸ்ட் ஆஃப் தட் ஃபிலிம், அவர் என்ன பண்ணுவார், அப்பாவோட ஒரு சின்ன மனசாக வந்து வீட்டை விட்டு போயிடுவார். ஹி ஹாஸ் அ லக்ஸரி டு டூ தட். வீட்டை விட்டு போயிடுவார், நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு வரேன், உனக்கும் எனக்கும் ஒத்துக்கலை, ஐடியாலஜி வைஸ் யூ ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஹி டுக் த டிசிஷன் டு லீவ். ஸோ அதே பொண்ணு கேரக்டரை அவர் அப்படி படைக்கல பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணாரு, கூடவே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்து அந்த அந்த படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா தன்னை ப்ரூவ் பண்ணிப்பாங்க அந்த கேரக்டர். ஸோ அவ ஒரு இன்ஸ்பிரேஷனா நான் நினைக்கிறேன். இட் இஸ் வெரி ப்ராக்டிக்கல் கேர்ள். அதாவது பாதை வந்து வளைஞ்சு நெளிஞ்சிருந்தா நம்மளும் வளைஞ்சு நெளிஞ்சு தான் போகணும், நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போனால் எங்கே போய் முட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அந்த பொண்ணு இருப்பான். ஸோ தட் கேரக்டர் இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டுடே. இன்னைக்கு ஐ ஃபீல் ஷீ இஸ் அன் இன்ஸ்பிரேஷன். நிறைய மூவி வந்து சார் வந்து பெண்கள் ரிலேட்டடாக தான் வந்து நிறைய மூவி பண்ணியிருக்காங்க. இல்லை, அதுலேயே ஐ வில் சே அது வந்து நிறைய மூவி பெண்களை பற்றின்னு சொல்ல முடியாது. அவருடைய எல்லா கதைகள்லையும் இருக்கிற பெண் பாத்திரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான், அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். அவர் ஃபெமினிசம் பேசுகிறாரு, அதுக்காக பெண்களில் தான் கதாநாயகிகள், அப்படி கிடையாது. ஒரு வசதியாக அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு பெண்களோட பிரச்சனையை எடுத்துக்கும் போது மற்றவங்க சொல்லலை, நான் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு இப்போ இவல்யூஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரே மாதிரி இல்லையே பெண்கள், இப்படியே காலப்போக்கில் மாறிட்டாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்தால் என்ன நடத்துவாங்க, எப்படி நடந்துப்பாங்கங்கிறத நான் சொல்கிறேன்னு போனார். ஸோ அப்போ ஒரு குடும்ப சூழ்நிலை எடுக்கிறாங்க, அதில் எல்லாரும் தான் இருக்காங்க. அண்ட் he was very careful not to show all men are bad, அப்படிலாம் கிடையாது. இப்போ கல்கி படத்துலயே வந்து அவளோட அந்த கல்கியோட லவர் வில் பி சச் அ ஆனஸ்ட், சச் அ லவபிள் கேரக்டர். தோ அதுல ஒரு வில்லன் இருந்தா கூட சொல்றேன். ஸோ அது மாதிரி பேலன்ஸ் பண்ணிப்பார். ஸோ அது மாதிரி அவருடைய கதாபாத்திரங்கள், பெண் கதாபாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப வலுவான கதாபாத்திரங்கள். முடிவெடுத்துப்பாங்க, அவங்களுக்கே சுயமா முடிவெடுத்துப்பாங்க. அதுல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா ஃபேஸ் பண்ணிப்பாங்க.